ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பர் நல்லா இருக்கும். நாங்கள் இப்போ ஜொஹூர் மாநிலத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். கோலாலம்பூர்லேருந்து அங்கே ஜொஹூர் மாநிலத்தில் தம்போய்ங்கிற இடத்துல அந்த சிங்கப்பூர் பார்டரில் ஒரு ஜூஸ் கடை திறப்பு விழாக்கானது புதிய உதயமாகுது. ஐஸ் டிங்காப்ங்கிற ஒரு ஃபேமஸான மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ஜூஸ் கடை. அது ஆல்ரெடி பினேங் மாநிலத்தில் அது இருக்குது. பல நூற்றாண்டு காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ ஜொஹூர் மாநிலத்திலையும் உதயமாகுது. ஜொஹூர் மாநிலத்துங்கிற போது சிங்கப்பூர் மக்களும் பயனடையலாங்கலாம், பக்கத்துலேயே இருக்கிறதுனால. இப்போ நம்ம அதுக்கு போய் கேலேருந்து கோலாலம்பூர்லேருந்து நாங்கள் கிளம்பி அங்கே போய்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் உங்களை அங்கே சந்திக்கிறோம். ஜொஹூரில் சந்திக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கல. ஸோ போகிற வழியில் ஜாலாம் பக்கலிங்கள கேஎல் பிஸ்ட்ரோ இங்கே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு போயிடுவோம். சரி, ஹைவேல பூந்துட்டோம்னு வச்சுக்கிறோங்களேன், அப்புறம் ஒழுங்காக சாப்பாடு கிடைக்காது. ஸோ இங்கே முடிச்சுருவோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரொட்டி பரோட்டா, தோசை, குரு கோபி. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். பார்த்தீங்களா, 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு தண்ணி போகிற வழியில் குடிக்கிறதுக்கு. மோட்ருதாங்க. ஆக்சிடென்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சிடென்ட், சின்ன ஆக்சிடென்ட். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நெருக்கி வந்தாச்சு. ஒரு அந்த கேமரா போட்டுருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ் திங்காப் போய் வந்தாச்சு. பிரம்மாண்டமாக அலங்கரிச்சிருக்கா. வணக்கம் சலாம் தம்பி. ஓகே ஓகே. பாருங்க, சிங்கப்பூர் வண்டிலாம் கிடக்கு பார்த்தீங்களா. B5 ஜொஹூர் ஸ்ட்ரீட் மார்க்கெட். நல்ல சூப்பரான இடம். பார்க்கிங்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அழகான இடம். இதான் நம்ம வண்டியும் கிடக்கு பாருங்க. சிங்கக்குட்டி கிடக்கு பாருங்க, பிள்ளைங்கலேருந்து கிடக்கு. மணி 3 to 6. மணி இப்போ தான் 2:30 ஆகுது. மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எஸ், பினேங் ஐஸ் டிங்காப் சின்ஸ் 1919 பெஸ்ட் செல்லர். பார்த்தீங்களா, யூடியூப்பில் அடித்தால வரும் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம தம்பி மாதிரிலாம் நிற்கிறாப்புல. வலைக்கம் சலாம் தம்பி, எல்லாம் இருக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்க, எல்லாம் ரெடியாக இருக்குது. டேக்அவே. வலைக்கம் தம்பி. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? வர்ற மக்களுக்கெல்லாம் சாப்பாடுலாம் ரெடியாக இருக்குது பாருங்கள். மீன் கோரிங் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். கேசரி. வலைக்கம் சலாம். மாப்பிள்ளை என்னடா இங்கே நிற்கிற? ஏய், போட்டு விடுறதுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சூறாவுக்கு தொழுவ வந்தோம். பின்னாடி நம்ம ஐஸ் டிங்காப்பு திறப்பு விழா காணுதில்ல, அதுக்கு பின்னாடி உள்ளுக்கெல்லாம் நிறையா கடை இருக்குது. பார்த்தீங்களா, ட்ரெஸ்ஸு கடை, தொப்பி கடை, கண்ணாடி கடை. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மேலே தெரியுது பாருங்கள், ஆர்ட்ஸ். அதுக்கு முன்னாடி தான் நம்ம கடை திறக்கிறாங்க. பின்னாடி ரவுண்ட் போர்டு மாதிரி இருக்குது பாருங்கள். பிள்ளைங்க விளையாடுற இடம். ஒரு ஸ்டேஜ் மாதிரி அமைச்சிருக்காங்க. மேபி ஃபங்க்ஷன் எதுவும், கச்சேரி எது வேணாலும் நடக்கலாம். பொதுமக்கள் இங்கே நல்லா லெப்பப் பண்ணலாம், அதாவது என்ஜாய் பண்ணலாம். நைட் நேரங்களில் வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். சுற்றி கடை, உங்களுக்கு எல்லாமே சுற்றி கடை வச்சுருக்காங்க. சரிதா, இந்த ஏரியாவில் உள்ளவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஐஸ் டிங்காப்பை போட்டு தாக்கிட்டு, ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே அப்படி ரவுண்ட் அடித்து துணி எது வாங்கணுமாலும் வாங்கிக்கிடலாம். வேறு என்ஜாய்மெண்ட்டு நீங்கள் பண்ணிக்கிடலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓதுகிற பிள்ளைங்கள்லாம் எல்லாம் டோஸெல்லாம் மட்டும் ஓதிட்டாங்க. ஓதிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காப்புல பிள்ளைலாம். ஹாய், apa kabar? Sehat? சாப்பாடு ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம சாப்பிட வேண்டியதான். இன்னும்
நண்பர்கள் மதிய சாப்பாடு சாப்பிடல. பலகாரம் இதுக்கு பேர் என்ன? இந்த குவைக்கு பேர் சுருளப்பமா. மாவில் உள்ளுக்கு தேங்காய் பூ சீனி வச்சு உருட்டிட்டாங்க. மடக்கு கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் கொஞ்சம் அப்படியே பார்க்குறதுக்கு இருப்பா ஸ்டைலிஷாக. இப்போ என்ன பார்க்குறீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷாக மக்கள் பார்த்தோன்னா வாங்குற மாதிரி. ஆப்ல நல்லா இருக்கியா? பெரிய பெரிய மண்டைகள்லாம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காப்புல. பாருங்க விலையெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். ஆனால் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். ஐஸ்டிங் காப்னா அந்த ஜன்னல் ஆரம்பங்கள் வீட்டில் அந்த ஜன்னல்ல இருந்து வியாபாரம் பண்ணியிருப்பாங்க. அது அப்படியே பெயராகி கப் கடை இப்போ ஐஸ்டிங் கப்பாக ஐஸ்கிரீம் கடை பேர் ஃபேமஸ் ஆகும். வாங்க போஸ், இப்படி வாங்க போஸ். உங்களை தாங்க பஸ் தேடிக்கிட்டு இருந்தாங்க. காண மாட்டேங்கிறது எங்க போஸ். பார்த்துக்கிறேங்க. இப்பதான் வர்றீங்களோ? ஆமா பஞ்சி அந்த மழை வெள்ளம் அங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போயிருந்தாங்க. மலேசியாவில் அந்த நார்த் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரான மழை வந்து வெள்ளம், மக்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. வருஷம் இந்த மாதிரி வெள்ளம் வரும், அப்போ ரொம்ப உதவி செய்வாப்புல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் அதிகமாகிடுச்சு. எல்லாம் முக்கியமான ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. பாருங்க, நம்ம ஹஸ்பண்ட் எல்லாம் வந்துட்டாப்புல. சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. பின்னாடிலாம் மக்கள் இருக்கா பாருங்க, அது முக்கியமாக பின்னாடி முடிய வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு பாருங்க. சாப்பிட்டோம். தம்பி எவ்வளோ ஸ்டைலாக இருக்காப்புல பற்றிலாம். எப்போவுமே ஸ்டைலு தான் நம்மளை மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ரெண்ட்ஸ், சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. பாருங்கள், நம்ம மக்கள் வெள்ளத்தை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷனில் நல்லபடியாக சிறப்பாக கலந்துக்கிட்டு சிறப்பிச்சாச்சு. கிளம்புறோம். 7 மணிக்கு வண்டி கிளம்புது. ஏன்னா வந்து எப்படி ஒரு 5 மணி நேரம் ஆகும் பாருங்கள். நல்லா ஐஸ் திங்காப்பு எல்லாம் வச்சு குடிச்சாச்சு. எப்போவுமே நம்ம தீவிர ரசிகர் ஐஸ் திங்காப்புக்கு. இப்போ நீங்கள் போனாலும் கூட நம்ம ஒரு 3 நாள் அடிச்சுட்டு தான் வர்றது. அப்படி பார்த்தா இங்கேயும் அதே அளவு தான் அடித்தோம். ஆசை ஒரு கேசரி ஒன்று தூக்குனேன். ஒரு கையில் கேமரா பிடிச்சிருக்கிறதுனால இப்படி சாச்சிட வேண்டியதான்.